வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் தமிழ் புத்தாண்டாகிய விஸ்வாவசு தமிழ் புத்தாண்டினுடைய முதல் மாதமாகிய சித்திரை மாதத்தின் பலன்களை தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் இன்று துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த தமிழ் மாதத்தினுடைய முதல் மாதத்தில் தமிழ் புத்தாண்டினுடைய முதல் மாதத்தின் பலன்களை விளக்கமாக பார்க்கலாம். இந்த ஆண்டு அதிகமான கிரக மாற்றங்கள் நடக்க இருக்கிறது. இந்த மாதத்திற்குடைய ஒரு தனி நிகழ்வாக சூரியனுடைய மாற்றம் இருக்கிறது. மேலும் பல கிரகங்களுடைய இணைவு மீனத்தில் இருப்பது இந்த மாதத்திற்குடைய அதிக முக்கியத்துவத்தை எடுக்கக்கூடிய நிலையில் இருக்கிறது. அந்த வரிசையில் துலாம் ராசிக்கு பார்க்கும் பொழுது சூரியனுடைய மாற்றம் இவர்களுடைய நேர் 7ஆம் வீடாகிய மேஷத்தில் உச்ச நிலையில் இருக்கிறார். துலாம் ராசிக்கு எப்பொழுதுமே பாதகாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் கிரகம் 7ஆம் வீட்டில் இருப்பது கண்டிப்பாக தொல்லை. இது 7இல் இருக்கக்கூடிய சூரியன் திருமண வாழ்வில் பெரிய குழப்பங்களை கொடுக்கும். பிறவி ஜாதகத்தில் இது போன்று துலாம் ராசி துலாம் லக்ன நண்பர்களுக்கு 7இல் சூரியன் இருந்து அது மேலும் சூக்ஷ்மமாக அது வலுவிழக்காமல் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக திருமண வாழ்க்கை மிகப்பெரிய தொல்லைகளை கொடுக்கும். ஏனென்றால் துலாத்தினுடைய பாதகாதிபதியான சூரியன் தன் வீட்டிற்கு பாதகமான ஒரு வீட்டில் அமர்ந்து உச்சம் பெறுகிறார். இது துலாத்தினுடைய நேர் 7ஆம் வீடாக வரக்கூடிய இருமுறை பாதக வீட்டினுடைய தொடர்பை சூரியன் கிரகம் இவர்களுக்கு கொடுத்துவிடும். 7ஆம் வீடு சம்பந்தமான விஷயங்களில் துலாம் ராசி லக்ன நண்பர்களுக்கு கொடுக்கும். ஆனால் லக்கிலி இந்த சித்திரை மாதம் அந்த அமர்ந்த சூரியனுடைய அந்த வீடு கொடுத்த செவ்வாய் கிரகம் கடகத்தில் நீச்ச நிலையில் இருப்பது இது ஒரு பெரிய பலவீனமான ஒரு நிலையை கொடுப்பது போல ஒரு நேரடியான ஒரு சோதனைகளை இவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்காது. ஸோ இந்த மாதம் வரக்கூடிய சூரியனுடைய இந்த பயிற்சி துலாம் ராசி நண்பர்களுக்கு ஒரு சைக்கிள் கேப்பில் ஒரு நல்ல ஒரு பலன்களை தப்பிக்கக்கூடிய பலன்களை கொடுக்கிறது அப்படின்னே சொல்லலாம். அந்த வீடு கொடுத்த கிரகம் ஏதோ ஒரு வகையில் பலம் இழப்பதனால் இது பெரிய பாதிப்பை கொடுக்காது அப்படின்னு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதே செவ்வாய் உங்களுக்கு பலமாக அந்த சூரியனுக்கு திரிகோணமாக சிம்மத்தில் எல்லாம் இருக்கும் பொழுது இந்த சித்திரை மாதம் வந்திருந்தால் மிகப்பெரிய பிரச்சனைகளை திருமண வாழ்வில் கொடுக்கும். ஸோ இது உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொன்ன நிலை. இந்த 7இல் உள்ள சூரியன் கிரகம் வாழ்க்கை துணை ரீதியிலான நன்மைகள் ஓரளவிற்கு ஏற்படும்னு சொல்லலாம். இவர்களுக்கும் இது பெரிய பிரச்சனை இல்லாமல் ஒரு வாழ்க்கை துணையினால் ஒரு லாபமான நிலையாக கூட இது கொடுக்கலாம். ஆனால் கண்டிப்பாக எந்த ஒரு செவ்வாய் தன்னுடைய நீச்ச நிலையில் அமர்ந்து இந்த சூரியனுக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்காமல் பாதுகாப்பு கொடுத்தாரோ அதே செவ்வாய் வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தை சில பிரச்சனைகளை கொடுப்பார். ஏதோ ஒரு பிரச்சனை மாறி மாறி மேஷத்தினுடைய ராசி நண்பர்களுக்கு துலாத்தினுடைய வாழ்க்கை துணைக்கு நடக்க இருக்கிறது. ஸோ இது துலா ராசிக்கு வாழ்க்கை துணைன்னு எடுத்துட்டாலே மேஷத்தோட பலன்கள் அப்படியே அப்ளை ஆகும். ஸோ அந்த வகையில் துலாம் ராசி தன்னுடைய கணவர் அல்லது மனைவியுடைய ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை அதிகம் எடுக்க வேண்டும். இந்த துலாம் ராசிக்கு வலுப்பெறக்கூடிய மீன ராசி 6ஆம் வீடாக வருவது இவங்களுக்கு பொருளாதார நிலையில் நல்ல மேன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நிலை, அற்புதமான கிரக இணைவுகள் அப்படின்னே சொல்லலாம். முதலில் அந்த வீட்டில் புதிதாக இணைந்திருக்கக்கூடிய சனி கிரகம் பெரிய மன நிம்மதியை இவர்களுக்கு கொடுப்பார். 5ஆம் வீட்டில் அமர்ந்த 5 குடைய கிரகம் 5இலே அமர்ந்து ஆட்சியாக இருந்தது. அதுவும் தொல்லையான நிலை. 5 குடையவர் 6இல் மறைவது அதுவும் தொல்லை அப்படின்னே தான் சொல்ல வேண்டும். ஆனால் இது பரிவர்த்தனையாக 6இல் இருந்து ராகு கிரகம் வெகு சீக்கிரத்தில் 5இல் கும்பத்தில் வந்து அமரப்போகிறார். துலாம் ராசிக்கு மனதில் இருந்த கான்ஃபிடன்ஸ் குறைபாடு எல்லாமே தீரக்கூடிய நல்ல நிலை, கான்ஃபிடன்ஸ் அதிகமாகக்கூடிய ராகு இஃபெக்ட்னு சொல்லக்கூடிய ஒரு ஓரளவிற்கு உற்சாகமும் மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் ஏற்படக்கூடிய நிலை. 6இல் இணைந்திருக்கக்கூடிய சனி கிரகம் அற்புதமான இடமாற்றத்தினால் ஒரு பெரிய உத்தியோக வளர்ச்சியை இவங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இருந்த இடத்தை விட்டு வேறு இடத்திற்கு மாறி சென்று ஒரு பெரிய வேலைக்கு ஒரு வாய்ப்பாக இது வரக்கூடிய நிலையாக இருக்கும். சனியினால் இது பலவிதமான நன்மைகள்னு சொல்லலாம். ஆல்ரெடி அங்கே இருக்கக்கூடிய ராகு கிரகமும் இது ஒரு பணி ரீதியிலான ஒரு வளர்ச்சியான நிலையை இந்த ராசி நண்பர்களுக்கு கொடுக்கிறதுன்னு சொல்லலாம். சுக்கிரன் புதன் இந்த 2 கிரகங்களும் இந்த மீனத்தில் இணைந்து இருப்பது, சுக்கிரன் உங்களுடைய ராசிநாதன் அஷ்டமாதிபதி, ராசிநாதன் 6இல் இருப்பது உங்களுக்கு பணிக்கு உயர்வுன்னு சொல்லலாம். திடீர் வளர்ச்சிகள் திடீர் மாற்றங்கள் அவரே 8குடையவராக இருப்பதனால் எல்லாமே உங்களுக்கு திடீர் என்று அறிவிக்கப்படக்கூடிய பணி வளர்ச்சியாக இருக்கலாம். ஆனால் ஆரோக்கியத்தில் சற்று அலட்சியம் காட்டக்கூடாது. எதிரிகளாக யாரையும் நீங்கள் உருவாக்கி கொள்ளக்கூடாது. கடன்களில் சற்று அதிக எச்சரிக்கையோடு இருப்பது, கடன்களை கூடியவரை குறைவாக வாங்கிக் கொள்வது நல்ல பலனாக இருக்கும்.
மேலும் 9 குடையவர் 12 குடையவரான பாக்யாதிபதி என்ற மிகப்பெரிய அந்தஸ்தை சொல்லக்கூடிய அந்த புதன் கிரகம் துலாத்திற்கு இவரும் 6ல் இருக்கிறார். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா பணி ரீதியிலாக எல்லா செக்மெண்ட்லேயும் இவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு, பணியில் வளர்ச்சி, பணியில் இடமாற்றம், பணியில் பிரயாணங்கள், அற்புதமான ஒரு நல்ல இவங்க எதிர்பார்த்த நீண்ட நாள் விருப்பத்திற்கேற்ற ஒரு உயர்ந்த பணி அமையும் அப்படின்னு சொல்லலாம். அதே நிலை உத்தியோகத்தில் வளர்ச்சியான அதே பலன்கள், கடன்கள் வாங்கி தொழிலை நீங்கள் விரிவாக்கம் செய்யக்கூடிய நல்ல பலன்களை கொடுக்கும். ஆனால் கடன்களில் சற்று எச்சரிக்கை, உங்களுக்கு கவனமாக இருக்க வேண்டிய நிலை. அதே சமயம் இந்த 6ஆம் வீட்டில் வலுப்பெறக்கூடிய கிரகங்கள் எதிரிகள் எந்தெந்த டைரக்ஷனில் இருக்காங்க அப்படின்னே உங்களுக்கு தெரியாது. உங்களுடைய தந்தை வழி உறவினர்களோடு சிறிது ஒரு டிஸ்டன்ஸில் நீங்கள் இருப்பது நல்ல பலனாக இருக்கும். ஆல்ரெடி காரகா பிளானட்னு சொல்லக்கூடிய தந்தைக்கு காரகா பிளானட் சூரியன் உங்களுக்கு பாதகாதிபதியாக இருந்து உங்களுக்கு நேர் 7ஆம் வீட்டில் மீண்டும் ஒரு பாதக வீடாக வந்து அது உச்சமாக இருப்பது, காரக வகை உறவுகளோடு சற்று கவனம் அப்படிங்கிற பலனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 9ஆம் அதிபதியான புதன் கிரகமும் 6ல் மறைந்திருப்பது பணிக்கு இது ஒரு பொருளாதாரத்திற்கு நல்ல நிலையாகவும், ரிலேஷன்ஷிப் வகையில் தந்தை வழி இரத்த பந்த உறவுகள் இல்லைன்னா நேரடியாக தந்தையோடு இருக்கக்கூடிய நிலை கூட சில ராசி லக்ன நண்பர்களுக்கு சில பிரச்சனைகளை கொடுக்கலாம். ஸோ இது ரொம்ப முக்கியமான நிலை துலாம் ராசிக்கு. தந்தை வழி உறவுகளோடு கவனம். அதே சமயம் தாய் வழி உறவுகளோடும் இந்த சனியுடைய பிளேஸ்மெண்ட் உங்களுக்கு அவர்களாலும் ஒரு பெரிய பலன் இல்லை அப்படிங்கிறத உணரக்கூடிய நிலையாக இருக்கும். எப்பொழுதுமே தாய் வழி உறவுகளோடு துலாம் ராசிக்கு பெரிய நன்மைகளை எதிர்பார்க்க முடியாது. அது சனி கிரகம் இவங்களுக்கு அந்த 4ஆம் வீட்டிற்குடைய தாயார் வழி உறவுக்காரர்களை குறிக்கக்கூடிய வீடு. இவங்க ரொம்ப எதிர்பார்த்து ரொம்ப நம்பிக்கையோடு உறவினர்கள் வேணும் அப்படின்னு ரொம்ப அனுசரித்து அவங்களோடு ரொம்ப ஒரு உறவாடக்கூடிய நிலையாக ரொம்ப நாள் இருக்கும். பல வருடங்களுக்கு பிறகு இவங்களுக்கு இது ஒரு பிரயோஜனம் இல்லாத உறவுகள் அப்படிங்கிறதை உணரக்கூடிய நிலையாக துலாம் ராசிக்கு இருக்கலாம். தாய் வழிக்குமே இது இவங்களுக்கு பொருந்தக்கூடிய நிலை, தந்தை வழிக்கும் இது பொருந்தக்கூடிய நிலை. ஸோ இது ரொம்ப அபூர்வமாக இருக்கிறது. இது நீங்கள் யாரும் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. இந்த கிரகங்களுடைய காரகங்களை நம்ம இணைத்து அந்த பாவக நிலையை பார்த்து நம்ம சொல்லக்கூடிய பலன். இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய நிலையும் மேலும் பிரச்சனைகளை கொடுப்பது, 6ல் மறைந்திருப்பது, பாதகாதிபதியாக இருந்து உச்சம் பெறுவது, இதெல்லாமே நம்ம ஒரு லாஜிக்குடன் சொல்லக்கூடிய நிலையாக இருப்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். மேலும் துலாம் ராசிக்கு நீண்ட நாள் விருப்பங்கள், குழந்தைகளுக்கு வளர்ச்சியான நிலை, குழந்தைகளுக்கு வருமானம் கிடைக்கும், அவங்களுக்கு திருமணம் நடக்கும், வாழ்க்கை அற்புதமான ஒரு திருமண வாழ்க்கை அவங்களுக்கு ஏற்படக்கூடிய நல்ல நிலை, குழந்தைகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இது மாதிரியான பல ஒரு சுப நிகழ்ச்சிகள் துலாம் ராசிக்கு இவர்களுக்கும் அந்த வயதில் இருந்தால் அவங்களுக்கு நடக்கும். இல்லை இவர்களுடைய குழந்தைகள் அந்த வயதில் இருந்தால் அவர்களுக்கு இது போன்ற நல்ல சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய காலகட்டம். நீண்ட நாட்களுக்கு பிறகு துலாம் ராசிக்கு ஒரு மன நிம்மதியை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு இந்த சனி கிரகம் 6ல் மறைந்திருக்கிறார். 5ல் சனி இருப்பது கண்டிப்பாக அது 5 குடையவராகவே இருந்தாலும் இயல்பான அவர் பாதகாதிபதி, காலச்சக்கரத்தின் பாதகாதிபதி அப்படின்னு சொல்வதனால் அள்ளி கொடுக்க வேண்டிய இடத்தில் கிள்ளி கொடுப்பது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுபோல ஒரு எவ்வளவு வழிபாடு செய்தாலும் அதனுடைய பலன் பார்த்தீங்கன்னா ரொம்ப மினிமலாக ஒரு பாயிண்ட் சில பர்சன்டேஜ் மட்டுமே ஜாதகர்களுக்கு கிடைக்கக்கூடிய நிலை. என்னை பொறுத்தவரை துலாம் ராசி, ரிஷப ராசி, லக்ன ராசியில் நண்பர்களுக்கு இந்த சனி ராஜயோகாதிபதியாக வந்து தசா நடத்தினாலும் கடைசி 2-3 ஆண்டுகள் அந்த கடைசி தசா புத்தி முடியக்கூடிய நேர காலத்தில்தான் அந்த ஒரு ராஜயோக பலன்களை கொடுக்கிறார். ஸோ இயல்பான கிரகமான இந்த சனி கிரகம் எவ்வளவு சோதனைகளை கொடுக்கிறார் அப்படின்னா எவ்வளவு தாங்குவீங்கன்னு அவர் பார்ப்பார் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். நீ எவ்வளவு தாங்குறேன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு காமெடி சொல்லுவோம் இல்லையா, அது போல அந்த அளவிற்கு இயற்கையான சனி கிரகத்தினுடைய தசா புத்தி காலங்கள் இவ்வளோ ஒரு விஷயங்களை கொடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம ஒரு பல ஜாதகங்களை அப்சர்வ் பண்ணும் பொழுது இது நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. ஒரு கிரகம் அப்படின்னா சிலர் நினைத்து கொள்ளலாம் ஒரு மனிதரை போல உன்னை பழி வாங்குறேன் அப்படின்னு மனதார நம்ம நினைத்து திட்டம் தீட்டி ஒருத்தரை கவிழ்ப்பது போல கிடையாது. இந்த பூமிக்கு இருக்கக்கூடிய அந்த கிரகங்களுடைய கதிர்வீச்சினால் உள்ள அந்த ஆளுமையில் இந்தந்த தசைகள் இந்த மனிதர்களுக்கு ஜாதகர்களுக்கு நடக்கும் பொழுது இந்த கட்டங்களில் உள்ளது போல இந்த விஷயங்களை கொடுக்கிறது அப்படிங்கிறதை அனுபவ ரீதியிலாக நம்ம உணர்கிறோம். ஸோ இது ஒரு கிரகத்தினுடைய ஆளுமையில் இது போன்று நடப்பதை நம்ம உணர்ந்து எடுத்துக்கொள்கிறோம். ஒரு லேப்ராஸ்கோபிக் சர்ஜரி ஒரு டிவி ஸ்க்ரீனை பார்த்து கொண்டே டாக்டர்ஸ் எப்படி ஒரு சர்ஜரி செய்வார்களோ அதுபோல் மேலே இருக்கக்கூடிய கிரகங்களுடைய ஆளுமை நம்முடைய பூமிக்கு
எந்த அளவிற்கு ஒரு தாக்கத்தை கொடுக்கிறது அப்படிங்கிறத அற்புதமாக நம்முடைய முன்னோர்கள் கணித்து கொடுத்த அந்த வழியில் நம்ம சில ரொம்ப மினிமலான ஒரு குறைவான ஒரு நாலேஜோடு இதை எடுத்து புரிந்து கொண்டு ஒரு சமுத்திரம் அளவிற்கு இருக்கக்கூடிய இந்த ஜோதிடத்தில் ஒரு ட்ராப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ராப் ஆஃப் வாட்டர் மாதிரி நம்ம இந்த நாலேஜை வைத்துக்கொண்டு பல ஜாதகங்களை அலசி ஆராயும் பொழுது இது ரொம்ப ஆச்சரியமாக ஒத்து வரக்கூடிய 200% இது அப்படியே டேலி ஆகக்கூடிய பலன்களாக இருக்கிறது. ஸோ எதற்காக சொன்னேன் அப்படின்னா, சனி கிரகம் அப்படின்னா நீங்கள் பயப்பட தேவையில்லை. கொஞ்சம் பொறுமையை மட்டும் நீங்கள் கடைப்பிடித்தால் எல்லாமே உங்களுக்கு நன்மைகளாக நடக்கும். 5ல் இருந்த சனி கிரகம் எதனால் உங்களுக்கு நிறைய காலதாமதத்தை கொடுத்திருப்பார் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய துலாம் ராசிகளுக்கு கை கெட்டியது வாய் கெட்டவில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் நீண்ட நாள் அவங்களுக்கு பாசிட்டிவாக இருந்து இன்னும் கூட கைக்கு வராத சில விஷயங்களாக இருந்திருக்கலாம். குழந்தை பாக்கியமாக இருந்திருக்கலாம், பூர்வீகத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய நன்மைகளாக இருந்திருக்கலாம், இவங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய நிறைய விஷயங்களாக கூட இது இருந்திருக்கலாம். ஆனால் 6ல் மறைந்தாலும் சனி இவங்களை விடமாட்டார் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த 6ல் இருந்து ரிவர்ஸாக மாறக்கூடிய இந்த ராகுவினாலும் இவர்களுக்கு மிகப்பெரிய நன்மை நடக்க இருக்கிறது. துலாம் ராசி யாரும் மனம் தளர வேண்டாம் அப்படின்னே நான் சொல்ல நினைக்கிறேன். 5ல் வரக்கூடிய ராகு மிகப்பெரிய சனி வீட்டு அமர்வு பெற்ற ராகு அப்படிங்கிறதுனால மிக பிரமாதமான அற்புதமான சனியால் கொடுக்க முடியாத நன்மைகளை, ராஜயோக பலன்களை இந்த ராகு கிரகம் கொடுப்பார். பாதகஸ்தானத்தை டோட்டலாக பிளாக் செய்து கேது கிரகம் வந்து அங்கு அமரப்போகிறார். துலாம் ராசிக்கு அடுத்தடுத்து நல்ல பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த ஆண்டு தொடங்கக்கூடிய விஸ்வாவசு ஆண்டின் புது தொடக்கமாக சித்திரை மாதத்தில் நன்மைகளே நடக்கும். நீங்கள் தைரியமாக இருக்கலாம்.